வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. கவையற்ற சீர்கேடர் வெகுதற்க கோலாளர் கழையுற்று மாயாது மந்திரவாத. கவையற்ற சீர்கேடர் வெகுதற்க கோலாளர் கழையுற்று மாயாது மந்திரவாத. கடைகெட்ட ஆபாத முரு சித்திர கோமாள கருமத்தின் மாயாது கொண்டு போனும். கடைகெட்ட ஆபாத முரு சித்திர கோமாள கருமத்தின் மாயாது கொண்டு போனும். சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகல துளேனாடும் நம்புலோர் செய். சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகல துளேனாடும் நம்புலோர் செய். சரியை கிரியாயோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய். சரியை கிரியாயோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய். சலனப்படா ஞானம் வந்து தாராய். அவரே சுராபான திதி புத்திரராலோக மது துக்கமேயாக மிஞ்சிடாமல். அவரே சுராபான திதி புத்திரராலோக மது துக்கமேயாக மிஞ்சிடாமல். அடமிட்ட வேல் வீர திருமுற்றியூர் நாதர் அருணச்சிகா நீலகண்ட பார. அடமிட்ட வேல் வீர திருமுற்றியூர் நாதர் அருணச்சிகா நீலகண்ட பார. மமபட்சமாதேவர் அருமை சுபாமீனி மலனிக்கலாமாயில் இந்துநாதம். மமபட்சமாதேவர் அருமை சுபாமீனி மலனிக்கலாமாயில் இந்துநாதம். வரசக்தி மேலான பரமத்துவே வேலை வயலிக்குள் வாழ்த்தேவ தம்பிரானே. வரசக்தி மேலான பரமத்துவே வேலை வயலிக்குள் வாழ்த்தேவ தம்பிரானே. வயலிக்குள் வாழ்த்தேவ தம்பிரானே. வயலிக்குள் வாழ்த்தேவ தம்பிரானே. சரியை கிரியாயோக நியமத்தின் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாரா. 24/9/2024 குஜராத் கோமதி நதி பாருங்கள். இங்கே பார்க்குறோம் தொங்கு பாலம் ஒன்று இருக்குது. தொங்கு பாலம் இது ஆறு போயிட்டுருக்கு. நம்ம அடியார்கள்லாம் நீராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் கலக்குது. அந்த கடல் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல கடல் தெரியுது. கடல் தெரிகிறது அந்த இடத்துல. இப்போ நம்ம அடியார்கள்லாம் நீராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து துவாரகை திருக்கோயில், கிருஷ்ணர் கோயில். துவாரகை கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம் துவாரகை. நாங்கள்லாம் நீராடிட்டு இப்போது நேற்று இரவு தரிசனம் பண்ணோம். இப்போது வந்து சாயந்தரம் நீராடிட்டு சிவா அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது. கங்கை கரை ஒன்று அந்த ஆற்றினுடைய நெடுகவும் திருக்கோயில். அங்கே கங்கையில் கடல் இருக்காது, இங்கே கடலில் சங்கமமாகுது. அற்புதமான ஒரு இடத்தை நம்ம பார்க்குறோம். புனித நீர் கோமதி ஆறு என்று பெயர். சிவா இங்கே கிடைக்கிற அந்த படிகிற அந்த சங்குகள் எல்லாம் இங்கே எடுத்து வந்து சேகரித்து விற்கிறாங்க. ஒரு காட்சி. அந்தி நேரம், சூரியன் அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறார். மாலை 5:30 மணி. சங்கநாதம் ஒலிக்குது. கடலில் கோமதி ஆறு கலக்குது. நம்ம அடியார்கள் எல்லாம் இப்போது பாருங்கள். நம்ம துவாரகை திருக்கோயில். இந்த கோபுரம் இப்போ நமக்கு தெரியும் பாருங்கள். ஆற்றின் கரையில் கிருஷ்ணர் கோயில். முகப்புக்கு நாங்கள்
இப்போ வந்துட்டுருக்கோம் கடை வீதி. சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். புதிய கொடி ஏற்றுனாங்க. இப்போ நாங்கள் சாயந்தரம் வரும்போது மேலேருந்து பூவெல்லாம் கொட்டினது அதை நம்ம பார்த்தோம். இது லாக்கர் ரூம்ஸ் வந்து 4 ஜங்ஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் கோயிலுக்கு போகிற வழி. சொன்னதுன்னு ஒரு வார்த்தையை கோட் பண்ணி சொல்லணும். இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போய் கொடுத்து அறுவை தருவேன். அற்புதம். வளரும் விரைவுடையார் என்று உனை பேசி அல்லார் குறைவுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலமையவனே. அடியார்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்று 26/9/2024 மூர்த்துவாரகா என்று கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்து கொண்ட திருத்தலமாக இத்தலம் இருக்கிறது. மூர்த்துவாரகத்தின் துவாரகையினுடைய மையப்பகுதி திருக்கோயில் வளாகம். பொழுது திருக்கோயிலின் வளாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருக்கோயில் தரிசனம் அன்பர்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். புறாக்கள் நிறைய இங்கே இருக்கின்றன. இங்கே சுதையில் 2 சிவலிங்க திருமேனிகள் தெரியுது. அதற்குள்ளே மாடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன காரணம் என்பது நமக்கு தெரியவில்லை. மூர்த்துவாரகா என்று இது நிறைய சித்தர்களுடைய சீவ சமாதிகளாக இருக்குமோ என்ற ஐயம் நமக்கு இருக்கிறது. நிறைய சீவ சமாதிகள் இருக்கின்றன. கிருஷ்ணர் வந்து ஐக்கியமான இடம். சண்டை போடும்போது ஆமாம், இவர் கிருஷ்ணர் பார்த்துட்டு கொடுக்க மாட்டாரு. சண்டை போட்டால் தான் அவர். கிணறு இருக்கிறது. அந்த காலத்து நம்ம அன்னைக்கு பார்த்தோமே அந்த கிணறு மாதிரியே இருக்கிறது. சீவ சமாதி வரிசையாக இருப்பது போல தான் நமக்கு தெரிகிறது. நந்தி போன்று ஒரு வாகனம், பிரம்மா, தேவி, திரிமூர்த்தி. கோவில் கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக தெரிகிறது. ஐயா அந்த ஆங்கிலம் படிச்சிங்களா? விநாயகர், வீணை வைத்திருக்கிறாங்க சாமி. அதனால் சரஸ்வதியாக இருக்கலாம். துர்கா தேவி, தன்வந்திரி,
கிருஷ்ணர் அவதாரத்தை நிறைவு செய்து முத்தி அளித்த பெருமான் நந்தி எம்பெருமான் அருளாட்சி செய்திருக்கிறார். சிவா. தேசப்பிதா ஸ்ரீ மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த திருத்தலமாகிய போர்பந்தல் இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். போர்பந்தல் நகரத்தில் இருக்கிறோம். இங்கு நம்ம வண்டியெல்லாம் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டு ஆட்டோவில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் தான் 15 ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோவுக்கு 6 பேர், ஒருத்தருக்கு 120 ரூபா அப்படின்னு சொல்லி போர்பந்தல் அண்டு சுதாமன் என்று சொல்லக்கூடிய குசேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்தவர் என்று சொல்கிறாங்க. அந்த 2 தளத்தையும் இப்போ பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டு எல்லோரையும் ஆட்டோ இந்த இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. இப்போ காந்தி பிறந்த இல்லத்துக்கு போகிறோம். அதைத் தொடர்ந்து அருகாமையில் அவர் துணைவியார் கஸ்தூரிபாய் அம்மா அவர்களுடைய வீடும் இருக்கிறது. அதை பார்க்க போய்கிட்டோம். இந்த வீதியே பழமையை ஞாபகப்படுத்துவது போல அற்புதமாக உள்ளது. இங்கே மகாத்மா காந்தியினுடைய திருவுருவச் சிலை வேறு இருக்குது. அவருடைய வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இரட்டை ராட்டினங்கள் இருக்கின்றன. மகாத்மா காந்தி பிறந்த இடம், அதுக்குள்ளே என்ட்ரி. ஆமாம், மகாத்மா காந்தி வாழ்ந்த வீடு பர்த் பிளேஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. அவருடைய புகைப்படங்கள் மகாத்மா காந்தி வாழ்ந்த இடத்துல நாமெல்லாம் வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த வகையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 25/9/2024. சர்தார் வல்லபாய் பட்டேல். மகாத்மா தியான குடில். அந்த காலத்தில் முத்தம் மாதிரி பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. பால்கனி மாதிரி இருக்குது. வீடு மகாத்மா காந்தி அவருடைய வீடு. நம்ம ஊர் மாதிரியே மகாலட்சுமி வச்சுருக்காங்க நிலையில். காந்திஜி
இராட்டை மேலே மாடியில் ஏறிட்டு இருக்கோம். இது மே பகுதியை நம்ம பார்க்குறோம். நடுவில் ஒரு முற்றம் போல் இருக்கிறது. மியூசியம் உள்ளே செல்கிறோம். மகாத்மா அவருடைய இளமை கால புகைப்படங்கள். காந்திஜியின் யூனிஃபார்ம், ஆம்புலன்ஸ் ஸ்டாஃப் யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. காந்தி கிராமம் வந்து மகாத்மா காந்தி எளிய உடைய பார்த்தாரு, நம்ம உழவர்களுடைய உடைய. இந்த காந்தி கிராமத்தில் இருந்து அவர் மதுரை மாவட்டத்தில் வந்தபோது இந்த எளிய உடைக்கு மாறிட்டார். தாகூர் அவர்கள், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடன் மகாத்மா. கஸ்தூரிபாய், காந்தி வித் ஹர் கிராண்ட் சன். காங்கிரஸ் மீட்டிங்கில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடன் சரோஜினி நாயுடு அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் காந்திஜி சைக்கிள் ரைடிங். வெயில் காந்திஜி அவர்கள் கக்கார் பாபா அவர்களுடன் இந்த நூலெல்லாம் நெய்து தான் அவங்க ஆடையை அணிஞ்சுக்கிறாங்க. காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங். மகாதேவ் தேசாய் அவர்களுடன் மார்னிங் வாக் காந்திஜி அவர்கள். தினசரி அவர் இல்லத்திலிருந்து வெளியில் கிளம்புற காட்சி, ரொட்டீன் மீட்டிங், ஒவ்வொரு இல்லமாக போய் பார்க்குற அந்த விசிட், அதை காட்டுறாங்க.
பீஸ் மார்ச். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களோட சிஸ்டர் காந்திஜி அவர்களுடைய சிஸ்டர் ரதியாத் பென் மதர் காந்திஜி அவர்களுடைய மதர் ஃபாதர் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி இறைவன் திருவடி சேருகின்ற இந்த காட்சி. அஞ்சலி நேரு முன் செல்கிறார். சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் செல்கிறார். மகாத்மா காந்தியுடைய நிறைவு அஞ்சலி. அவர் இல்லத்தில் பயன்படுத்திய அந்த பொருள்கள். இதற்கு பின்புறம் கஸ்தூரிபாய் அவர்கள் வாழ்ந்த இடம் இருக்கிறது. ஆனால் அங்கே ரெனோவேஷன் வேலை நடக்கிறதுனால அங்கே போக முடியுமான்னு தெரியல. கஸ்தூரிபாய் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம். அந்த காலத்து போர், அந்த போரிங் மிஷினை பார்க்குறோம். நீர் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த போரிங் இது அடிவைப்பு கஸ்தூரிபாய் ஸ்மார்ட், அதாவது கஸ்தூரிபாய் அம்மா வாழ்ந்த அந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியாது. இடம் விலாசமாக இருக்கிறது. கஸ்தூரிபாய் அம்மா வீடு போகிறாங்க. வீடெல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குது. நிறைய வீடு குடில்கள் இந்த பகுதியில் இருக்குது. இதில் கஸ்தூரிபாய் அம்மா வாழ்ந்த வீடு பார்க்குறோம். கஸ்தூரிபாய் அம்மா அவர்களுடைய வீடு, வாழ்ந்த இல்லம். எல்லாரும் வீட்லேயும் இந்த பால்கனி வித்தியாசமாக வச்சுருக்காங்க, பார்க்குறோம். கஸ்தூரிபாய் அம்மா இல்லம். நோ ஃபோட்டோ ஷூட். ஓகே. அந்த காலத்து டாய்லெட் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அந்த காலத்தில் இப்படிதான் இருந்திருக்கு டாய்லெட். கஸ்தூரிபாய் அம்மா அவர்கள் அந்த காலத்தில் கிச்சன் காலத்தில் எவ்வளோ சின்ன கிச்சனாக இருக்குது பாருங்கள். அம்மிக்கல் இப்படி இருந்துருக்கு பாருங்கள். மாடியில் ஏறுறோம். கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, பிடிச்சிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக தெரிகிறது. கொஞ்சம் ஏற சிரமமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி ஏறினாங்கன்னு தெரியல. அப்படியோ ஏறி வந்துட்டோம்மா. டக்கு டக்குன்னு ஏறுறதுக்கு என்ன சின்ன பிள்ளையா? ஆமாம். லிவிங் ரூம். இந்த காலத்தில் கிச்சன், இங்கே ஒரு கிச்சன் இருக்கு. மாடி வீடு.
லிவிங் ரூம், அந்த காலத்து சரப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பெயிண்ட்டை மறைக்காமல் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதான் நம்ம பார்க்கணும். அந்த காலத்தில் அடிச்சிருந்த அந்த பெயிண்ட்டை விட்டுட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. மகாத்மாவினுடைய அற்புதமான ஒரு புகைப்படம். டெலிஃபோன், அந்த காலத்தில் பயன்படுத்தின டெலிஃபோன் பேசிகிட்ருக்காங்க சாமி. லாபி அப்படின்னா பால்கனி. அந்த பால்கனியை நம்ம இப்போ பார்க்குறோம். வித்தியாசமாக இருக்குது. லிவிங் ரூம் 12ன்னு போட்டிருக்கு. இதுலேயும் அதே மாதிரி சரப்பலகை எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, நமக்கு சரியாக தெரியல. அதுக்குள்ளே வேறு வீடும் அடுத்த வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலும் ஒரு மாடி இருக்குது. என்னால் ஏற முடியல, மன்னிக்கவும். இதுக்கு மேலே எடுக்க முடியாது, மேலே போகவில்லை. அதனால் நான் மேலே போகலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுலேயும் ஒரு கயிறு போட்டிருக்காங்க ஏறுறதுக்கு வசதியாக. பாருங்க, இங்கே இன்னொரு கிச்சன் இருக்குது. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. ஆமாம், அந்த காலத்து அந்த ரெட்டை அடுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் விறகு வச்சா இன்னொரு இதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெட்டை அடுப்போட விறகு இருக்கிறது. பாத்திரம் கழுவுவதற்கு வசதியாக ஒரு மேடை போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அந்த காலத்து ஐடியா. இதில் நம்ம இறங்க வேண்டி இருக்கிறது. நான் தான் நிறைவாக வரேன், அதனால் பொறுமையாக இறங்க வேண்டியிருக்கு. இது ஒரு குளியல் அறை மாதிரி இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு குளியல் அறையாக இதை வச்சுக்கலாம், அல்லது பாத்திரம் கழுவ வைத்து கொள்ளலாம். இப்பொழுது இறங்கணும். அதான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இறங்கி தான் ஆகணும். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் மாட்டுக்கு இதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது. மந்திர் என்ற போர்பந்தரில் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். ராமா மந்திர்னா குசேலர் அவள் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, பார்ப்போம். அக்ஷராசி என்று சொல்கிறாங்க. இதை வழியை கண்டுபிடிக்கிறது நம்ம போவோம் பாருங்கள். அது மாதிரி சின்ன பால்ரஸ் வச்சு விளையாடுவோம் பாருங்கள், அது மாதிரி விளையாடுறாங்க. சுதாமா அப்படின்றது குசேலருடைய பெயராக இருக்கலாம். இவர் தான் இருக்கிறார். அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாததுனால நாங்கள் இப்படி எடுக்கிறோம். அவள் பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஆக குசேலர் அவள் கொடுத்த இடம்தான் இந்த இடமாக இருக்கிறது. குசேலருக்கு குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாத பூஜை பண்ணுறதை இங்கே நம்ம பார்க்குறோம். சுதாமா என்பது குசேலரை தான் குறிக்கிறது. தொண்டருக்கு பாத பூஜை செய்கிறார். கோயிலின் வெளிப்புற தோற்றம். கிருஷ்ணர் குசேலரை ஆறத் தழுவி அவர் கொடுத்த அவளை பருகிய அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். கீழே ஒரே அவள் குசேலர். இப்போ சோம்நாத் அடுத்ததாக போகிறோம். புறா அவளுக்கு அவள் போடுறாங்க பார்க்குறோம்.